வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா வெண்டைக்காய் குறுக்குறே சிப்ஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு லெமன் எடுத்துருக்குறோம். அதில் ஒரு ½ லெமன் அளவுக்கு புளிஞ்சு விட்டுக்கலாம். அதில் இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துட்டு புளிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் அப்படியே புளிஞ்சு விட்டுறலாம். அரை லெமன் சாறு சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கிறேன். கறி மசால் தூள் சேர்த்திக்கலாம். கறி மசால் தூள் கொஞ்சமாக சேர்த்தனா போதும். இதோட மிளகுத்தூளும் சேர்த்திக்கலாம். நான் எப்பயும் வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தீர்ந்து போச்சு, அதனால பேக்கெட் மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நம்ம கடலை மாவு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேவையில்லை, லைட்டாக தெளித்து ஊற வச்சா போதும். தெளித்து நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிஞ்சிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.